Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics lesson தான் பார்க்க போகிறோம். Heat and Thermo. Thermo means உங்களுக்கு வந்து heat, okay? Thermal energy, okay? Dynamics அப்படின்னு சொல்லும் பொழுது motion. இப்போது இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, அதுக்கான டிஃப்ரென்சஸ் என்ன, ஆர் ஹவு தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட், இதெல்லாம் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக முடிக்க அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டினையும் சேர்த்து தான் இந்த பர்டிகுலர் லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹீட், ஒர்க் அண்ட் டெம்பரேச்சரோட மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட் அண்ட் டெம்பரேச்சரோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப எவ்ரிடே லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. எல்லா ஸ்பீஷிஸ், எல்லா ஆர்கானிசம்ஸ், ஓகே, எல்லா லிவிங் பீயிங்ஸோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் பொழுது தான் அதோட நார்மல் பாடி ஃபங்க்ஷனிங் நடக்குங்கிறாங்க. ரைட் ஃப்ரம் குக்கிங் அண்ட் தென் நம்மளோட பாடி ஃபங்க்ஷனிங் நடக்கிறதுக்கு அண்ட் தென் இந்த ஏர்த்தில் வந்து லைஃப் வந்து பாசிபிள், அதாவது ஒரு லைஃப் வந்து உண்டாகிறதுக்கு வந்து அண்ட் தென் லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது சன்ரைஸ். ஓகே, இந்த சன்ரைஸ் மூலியமாக தான் அதோட ஹீட் அண்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் லைஃபே பாசிபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ வித்தவுட் சன்ரைஸ் வந்து உங்களுக்கு லைஃப் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நேச்சர் அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா நேச்சரோடு இணைந்தது தான் இந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப க்ரூஷியல், கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் நம்ம வந்து அதை பற்றின ஸ்டடீஸை தான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு பண்ண போகிறோம். தெர்மோ அப்படின்னாலே உங்களுக்கு ஹீட் எனர்ஜியை பற்றி படிக்கிறது தான். டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது மோஷன். ஓகே, ஸோ ஹீட் எனர்ஜி இன் மோஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். இதில் என்னென்ன மாதிரி ஃபினாமினன் பார்க்கலான்னா டெம்பரேச்சர்னா என்ன, ஹீட்னா என்ன, இதை பற்றி டிஃப்ரெண்ட் ஃபினாமினன் பற்றி படிக்கிறது தான் இந்த தெர்மோடைனமிக்ஸ். இப்போது ஒரு பாடி வந்து ஹாட்டாக இருக்குது, கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்குமான டிஃப்ரென்சஸ் என்ன, அல்லது ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணக்கூடிய க்ளோஸ் பேராமீட்டர்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றின ஸ்டடீஸை படிக்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீனிங் ஆஃப் ஹீட். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீனிங் ஆஃப் ஹீட் பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஆப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறேன். ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டுமே வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இட் இஸ் இன் க்ளோஸ் கான்டாக்ட். இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சராக இருக்குது, இதோட டெம்பரேச்சர் வந்து லோயர் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இது வந்து க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும் பொழுது ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் ரீஜன் டு லோயர் டெம்பரேச்சர் ரீஜன் வந்து ஹீட் எனர்ஜி வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். தட் இஸ் ஹீட் எனர்ஜி வந்து ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருக்கும். இதை தான் நம்ம ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீட் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் அன் எனர்ஜி, ஓகே, அண்ட் தென் it flows from the higher temperature body to lower temperature body when it is in contact. அதுதான் வந்து நம்ம ஹீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹீட்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இட் இஸ் அன் எனர்ஜி இன் டிரான்சிட் அப்படிங்கிறாங்க. டிரான்சிட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியை தான் டிரான்சிட், அதாவது மோஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ த எனர்ஜி ஃப்ளோ ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் ரீஜன் டு லோயர் டெம்பரேச்சர் ரீஜன் தான் உங்களுக்கு ஹீட்டிங் அப்படிங்கிறாங்க. இப்போது சில எக்ஸாம்பிள்ஸ், ஓகே, என்னென்ன மாதிரி அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி. ஆர் சில டைமில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த இடத்துல ஹீட் அப்படிங்கிறது இட் இஸ் அ காஸ். ஓகே, இது வந்து இந்த ஹீட்டிங் எனர்ஜினால் ஹீட் எனர்ஜின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கெயின் பண்ணுறதுனால அதோட டெம்பரேச்சர் வந்து கெயின் ஆகிறத வந்து நம்ம வந்து எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறோம். ஸோ ஹியர் ஹீட் இஸ் த காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லா கேஸுக்குமே பாசிபிலிட்டி. ஆனால் சில பாடியில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் பாடி T2 is higher temperature and T1 is lower temperature. இந்த Qங்கிறது இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இந்த இடத்துல எங்கேருந்து ஃப்ளோ ஆகுது, ஹையர் டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர் ரீஜனுக்கு வந்து ஆர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. ஸோ எனர்ஜி இன் டிரான்சிட், இதை தான் வந்து ஹீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போது
சில டேர்ம்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஹாட் வாட்டர் இருக்குது, நமக்கு வந்து குளிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி சூடேல இட் ஹேஸ் லெஸ் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ரொம்ப கொதிக்கிற மாதிரி தண்ணி இருந்தால் டோன்ட் டச் த வாட்டர், இட் இஸ் மோர் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹீட்டுங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து மீனிங்லெஸ் அப்படிங்கிறாங்க. எப்போ நம்ம வந்து ஹீட் யூஸ் பண்ணோம்னா ஒன்லி when the object undergoes the heating process அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஓகே, அதை நம்ம ஹீட் பண்ணுறோம் இந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், அந்த ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் ஹீட்டிங். அப்போ இந்த இடத்துல எனர்ஜி ஃப்ளோ வந்து ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் நடக்கும். வேறஸ் உங்களுக்கு ஹாட் வாட்டர் நம்ம சூடு பண்ணி முடிச்சிட்டோம், ஓகே, நம்ம கொடுத்த எனர்ஜியை அந்த வாட்டர் கெயின் பண்ணி இன்டர்னல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம ஹீட் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. மோர் ஹீட் லெஸ் ஹீட் அப்படிங்கிறது மீனிங்லெஸ் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜியை அந்த பர்டிகுலர் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால அது இன்டர்னல் எனர்ஜி ஆர் இன்டர்னல் ஹீட் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் த ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீட் அப்படிங்கிற டேர்மை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எனர்ஜி இன் டிரான்சிட் மட்டுமே நம்ம ஹீட் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஒன்ஸ் ஹீட்டிங் கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த பாடியோட டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும் பொழுது இட் ஹேஸ் மோர் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிற டேர்மை வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போது அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள், இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, லேக் ஹேஸ் மோர் ரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்கையில் இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ், ஓகே, க்ளவுட்ஸ் மூலியமாக தான் உங்களுக்கு ரெயின் வந்து உங்களுக்கு வருது. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ரெயின் வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இந்த ரெயினால் ஒரு இடம் வந்து அக்யூமுலேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஒன்ஸ் வந்து பாண்டோ லேக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து வாட்டர் அக்யூமுலேஷன் ஆகுது. அப்போது இந்த இடத்துல எப்படி சொல்லலாம்னா, எ லேக் ஹேஸ் மோர் வாட்டர்னு சொல்லலாம். பட் எ லேக் ஹேஸ் மோர் ரெயின்ங்கிறது மீனிங்லெஸ். ஒன்ஸ் ரெயினுங்கிறது இட் இஸ் அ ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸில் க்ளவுட்ஸ்லேருந்து டு த எர்த் வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ரெயின் ஒரு ப்ராசஸ் மூலியமாக வருது. ஒன்ஸ் அந்த கிரவுண்டை ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகுது ஒரு இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரெயின் வி ஷுட் சே எஸ் வாட்டர். அப்போது விச் இஸ் மீனிங்ஃபுல்னு கேட்டிங்கன்னா a lake has more water. இது எதுக்கு இந்த பர்டிகுலர் டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஹாட் கப் ஆஃப் காஃபி ஹேஸ் மோர் ஹீட் இப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது வந்து விச் இஸ் ராங் இன் தீஸ் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ரெண்டுமே ராங் தான் கொடுத்துருக்கல. ஏன்னா ரெயினுக்கு பதில் வாட்டர் வந்துருக்கணும். இப்போ இந்த செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம், இட் இஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஹாட் கப் ஆஃப் காஃபி ஹேஸ் மோர் ஹீட்னு சொல்கிறான். ஸோ இது எப்படி சொல்லலாம், காஃபி இஸ் ஹாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோர் ஹீட்டுங்கிறது சொல்லக்கூடாது. முன்னாடியே பார்த்தது ஒன்லி இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது மட்டுமே ஆர் எனர்ஜி ஃப்ளோ நடக்கும்போது மட்டுமே உங்களால் இந்த டேர்மை யூஸ் பண்ண முடியும். எதை, ஹீட்டுங்கிற டேர்மை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா காஃபி இஸ் ஹாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த காஃபியை ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி ஆர் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த காஃபி அப்படிங்கிறது மட்டுமே நம்மளால சொல்ல முடியும். ஸோ போத் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங் அண்ட் இன்ஸ்டன்ட் நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம மீனிங் ஆஃப் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஒர்க் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு ஸ்டோன் இருக்குது, அதை நம்ம வந்து புஷ் பண்ணுறோம். ஸோ இது வந்து we are doing some work on the stone in order to move the stone அப்படிங்கிறத சொல்ல முடியும். லைக்வைஸ் தெர்மோடைனமிக்ஸில் ஒர்க்னா என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப கோல்டர் கிளைமேட்ஸில் இருக்கோம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாக நம்ம ஹேண்ட்ஸ் வந்து ரப் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி ரப் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃப்ரிக்ஷன் மூலிமா, அதாவது ஃப்ரிக்ஷனுங்கும் பொழுது ரெண்டு ஹேண்ட்ஸும் காண்டாக்டில் இருக்கும் பொழுது ரப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது எங்கள் ஹேண்டில். இப்போது இந்த ஹேண்டை நம்ம சின்னில் வைக்கும் பொழுது இந்த ஹேண்ட் வந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு, சின் வந்து லோயர் டெம்பரேச்சருக்கு. ஒன்ஸ் ரெண்டும் காண்டாக்டில் வந்ததுக்கப்புறம் இப்போ சின்னோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்குங்கிறது இந்த இடத்துல ரப்பிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். இந்த ரப்பிங்னால உங்களுக்கு ஹேண்டோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஹேண்டை சின்னில் வைக்கும் பொழுது ஹேண்டுக்கும் சின்னுக்குமான டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஹேண்டுலேருந்து எனர்ஜி ஃப்ளோ வந்து எங்கே போகுது, சின்னுக்கு போகுது. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் டூயிங் ஒர்க் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்மளால் எனர்ஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ பாடிஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஹீட் அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்பொழுது 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்தால் மட்டுமே ஹீட் ஃப்ளோ ஆகும்னு பார்த்தோம். தட் இஸ் எனர்ஜி ஃப்ளோ இருக்குங்கிறத பார்த்தோம். வேறஸ் இந்த கேஸ் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறது மூலியமாக நம்ம ஹீட் எனர்ஜி ஃப்ளோ பண்ண வைக்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஃப்ளோ ஆகும் பொழுது உங்களுக்கு 2 பாடிஸ்க்கு நடுவில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் டூயிங் ஒர்க்குங்கிறதும் இட் இஸ் அ எனர்ஜி தான். ஸோ பை மீன்ஸ் ஆஃப் டூயிங் ஒர்க் we can transfer the energy from one object to another object அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீனிங் ஆஃப் த டெம்பரேச்சர். ஸோ ஹீட்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, அண்ட் தென் ஒர்க்னால நம்ம எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம். இப்போ டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். அதாவது இது வந்து ஒரு மெஷரபிள் குவான்டிட்டி யூஸிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ கோல்டாக இருக்குது, எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெஷரபிள் குவான்டிட்டியை தான் நம்ம டிகிரி அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வேறஸ் உங்களுக்கு ஹீட் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ எனர்ஜி. whereas டெம்பரேச்சருங்கிறது இட் இஸ் த டிகிரி ஆஃப் எவ்வளோ ஹாட் ஆர் ஹவு ஃபார் ஹாட் ஃப்ரம் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஆர் ஹவு ஃபார் கோல்டு அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு சொல்கிறது தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறாங்க. இதோட யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று டிகிரி செல்சியஸ் அல்லது டிகிரி ஃபாரன்ஹைட் சொல்லுவாங்க. பட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கெல்வின். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹைட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கன்வர்ஷன் டேபிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பரேச்சரோட மீனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஹீட் எனர்ஜி வந்து ஹை டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் தான் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். வேறஸ் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் என்ன டிசைட் பண்ணுன்னா ஹீட் ஃப்ளோவோட டைரக்ஷனை வந்து டிசைட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ எனர்ஜி ஃப்ளோ ஆகிறதுக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வேணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த டைரக்ஷனை டிசைட் பண்ணக்கூடியது தான் இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறாங்க. இப்போது நம்ம டேபிள் பார்க்க போகிறோம். கன்வர்ஷன் ஆஃப் செல்சியஸ் டு கெல்வின் ஃபஸ்ட்டு. ஓகே, உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க இன் டிகிரி செல்சியஸ், அதை கெல்வினில் கன்வெர்ட் பண்ணணும்னா we have to add 273.15. அதே இது உங்களுக்கு கெல்வினில் கொடுத்துருக்காங்க டிகிரி செல்சியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஃபாரன்ஹைட் கொடுத்து கெல்வினில் யூஸ் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும்னா we have to add 459.67. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1.8 டிவைட் பண்ணிங்கன்னா we can get Kelvin scale. அதே மாதிரி உங்களுக்கு டிகிரி செல்சியஸ் தெரியும், ஃபாரன்ஹைட்டில் கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த டிகிரி செல்சியஸோட 1.8 மல்டிப்ளை பண்ணி அதோட 32 ஆட் பண்ணும்பொழுது you will get the Fahrenheit scale. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் அடுத்ததுக்கும். ஓகே, இதோட கன்வர்ஷன் அப்படி இப்படி மாற்றி போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இப்போது ஹீட் அண்ட் டெம்பரேச்சருக்கான டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்துட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை நம்ம வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் அப்படிங்கிறது இட் இஸ் த காஸ். ஓகே, வேறஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இது ஒரு இஃபெக்ட். ஓகே, ஹீட்டுங்கிறது இட் இஸ் எனர்ஜி. ஓகே, இது வந்து மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ், மெஷர் ஆஃப் ஹாட் ஆர் கோல்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் ஹாட்டாக கோல்டான்னு மெஷர் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த இடத்துல எனர்ஜி ஃப்ளோ வந்து எங்கேருந்து நடக்கும்? ஹை டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். வேறஸ் டெம்பரேச்சர் வந்து இட் டிசைட்ஸ் த டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. எந்த டைரக்ஷனில் ஹீட் ஃப்ளோ ஆகணும்னு டிசைட் பண்ணக்கூடியது இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஹீட்டோட யூனிட் வந்து ஜூல்ஸ், டெம்பரேச்சரோட யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். ஓகே, இந்த டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு we can use the instrument called thermometer. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐடியல் கேஸ் லாஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் Shankar's Physics Tutorials.